வியூவர்ஸ், 1980கள்ல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்ச 10 வித்தியாசமான பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா பிராக்டிகலா பயன்படுத்தும் போது இந்த பொருட்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்விங் சைக்கிள். 1970ல தான் ஸ்விங் சைக்கிள்ங்கற ஃப்ரண்ட் வீல 90 டிகிரிக்கு திருப்புற இந்த சைக்கிளை அறிமுகப்படுத்தினாங்க. சைக்கிள்கள்லயே இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நினைச்சாங்க. ஆனா முதல்ல நிறைய பேருக்கு இந்த சைக்கிளை ஒழுங்கா ஓட்டவே வரல. இத அதிக தூரம் ஓட்டும் போது உடம்பு வலியும் அதிகமா இருந்திருக்கு. நார்மல் சைக்கிளை விட இத அதிக விலைக்கு வித்ததுனால இந்த சைக்கிள் மாடலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது ஹேர் கட் வேக்யூம். கடைக்கே போகாம வீட்ல நம்மளே ஈஸியா முடி வெட்டிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஹேர் கட் வேக்யூமை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இத வச்சு நிறைய பேரால ஒழுங்கா முடிய வெட்டிக்க முடியல. நிறைய பேருடைய முடியையும் புடிச்சு இழுத்து கண்ணா பின்னான்னு வெட்டி விட்டுருக்கு. இதுல முடிய ட்ரிம் பண்ண மட்டும் தான் முடியும், ஷார்ட்டா கட் பண்ணவும் முடியாது. இதனால வீடியோல பார்க்க இது நல்லா இருந்தாலும் பிராக்டிகலா யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது வாய்ஸ் மெசேஞ்சர். இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் ரொம்பவே சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனா 1964ல டெலிபோன்களை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கும்போது கலாஸ் ஷவுலங்கற இவரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்காக போன் ஆன்சரிங் ரோபோட் டிவைஸ்ங்கற இந்த மிஷினை உருவாக்குனாரு. டெலிபோன்ல இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு கேசட்டை போட்டு வச்சுட்டா நம்ம வெளியில போயிருக்கும் போது நமக்கு போன் வந்தா ஆப்போசிட்ல பேசுறவங்க வாய்ஸ் மெசேஜை இதுல ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். ஆனா அந்த டைம்ல இந்த டிவைஸை பொதுமக்களுக்கு ஒழுங்கா பயன்படுத்தவே தெரியாததுனால இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதே மாதிரி 1964ல AT&Tங்கற டெலிபோன் நிறுவனம் பிக்சர் போன்ங்கற முதல் வீடியோ கால் டெலிபோனை அறிமுகப்படுத்தினாங்க. இப்பெல்லாம் வீடியோ கால் பண்றது ரொம்பவே நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல எல்லாரும் இத ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த டிவைஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் அந்த டைம்ல இந்த டிவைஸும் இதுல வீடியோ கால் பண்றதும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால நிறைய பேரால இத வாங்க முடியல. அடுத்தது போர்ட்டபிள் பிளேயர். 1960கள்ல போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர்னு இந்த டிவைஸை அறிமுகப்படுத்தினாங்க. இதுதான் அப்ப இருந்த ஸ்மாலஸ்ட் ரெக்கார்ட் பிளேயர். ஆனா இத சமமான இடத்துல வச்சு கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம ப்ளே பண்ண வச்சாதான் இது ஒழுங்கா பாட்டு படிக்கும். இதனாலேயே இது பெரிய அளவுல ஹிட் ஆகல. இதே மாதிரி FM ரேடியோ ஃபேமஸா இருந்த டைம்ல சின்ன சின்ன பாக்கெட் FMகள் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. 1965ல சின்க்ளேர்ங்கற நிறுவனம் மைக்ரோசிக்ஸ்ங்கற இந்த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் FM ரேடியோவை அறிமுகப்படுத்தினாங்க. இத ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ளேயே வச்சு பாட்டு கேட்கலாம்னு எல்லாம் ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனா இது ரொம்பவும் சின்னதா இருந்ததுனாலயே அடிக்கடி பேட்டரி மாத்த வேண்டியதா இருந்தது. பேட்டரி ப்ராப்ளம்னாலயே இந்த ரேடியோவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோனி நிறுவனம் பாட்டு கேட்கறதுக்காக 8 ட்ராக் டேப்ங்கற இந்த கேசட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது பழைய ஆடியோ கேசட்டுகள்ல பாட்டுகளை திருப்பி கேட்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இதுல நமக்கு தேவையான பாட்டோட நம்பர் பிரஸ் பண்ணாலே இது உடனே அந்த பாட்டு படிக்கும். ஆனா இதை விட வேகமா வேலை செய்யற CD பிளேயர்ஸ் வந்த உடனே எல்லாரும் CDக்கு மாறி இந்த கேசட்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கேசட்டுகளை விட CDல அதிகமான பாட்டுகளையும் ஸ்டோர் பண்ண முடியும்ங்கிறதுனால எல்லாருமே CDகளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 1960ல பபிள் மெமரிங்கற ஒரு மெமரி சிப்பை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நம்ம 1TB 2TBன்னு ஹார்ட் டிஸ்க்குகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த டைம்ல இந்த பபிள் மெமரி தான் பெரிய ஸ்டோரேஜ் சிப்பா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா SD மெமரி கார்டுகளை கண்டுபிடிச்ச உடனே இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது ஆம்பி கார். 1960ல தரையிலையும் தண்ணிலையும் இந்த கார் ஓடும்போது எல்லாருமே இத ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா பார்த்தாங்க. இனிமே போட்டுகள் எல்லாம் தேவையில்லை, இந்த கார்களே போதும், தண்ணியிலேயே ஜாலியா ஓட்டிட்டு போகலாம்னு நினைச்சாங்க. ஹிட்லரோட ராணுவத்துல கூட தரையிலையும் தண்ணிலையும் ஓடுற இந்த கார்களை அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஆனா பிராக்டிகலா இந்த காரை தண்ணியில ஓட்டும் போது இதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அடிக்கடி ரிப்பேர் ஆகுறது, போட் அளவுக்கு ஸ்பீடா இத ஓட்ட முடியாததுனால இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதே மாதிரி 1960ல பெல் ராக்கெட் பெல்ட்ங்கற இந்த பறக்கிற சூட்டை அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் F கென்னடி முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க. இத அறிமுகப்படுத்தும் போது இது மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பண்ண போகுது. இனிமே சூப்பர் ஹீரோஸ் மாதிரி எல்லாருமே பறக்க போறோம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த டைம்ல இது வெறும் 20 செகண்ட் தான் தொடர்ந்து பறந்துச்சு. இப்ப வரைக்கும் கூட இந்த ஜெட் பேக்ல டைமிங் தான் மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதாவது நம்மளால தொடர்ந்து அதிக தூரம் இத வச்சு பறக்க முடியாது. இப்பவும் அதிகபட்சமாவே 5ல இருந்து 10 நிமிஷம் தான் இந்த ஜெட் பேக்கெட்டை வச்சு பறக்க முடியும். இதனாலேயே இப்ப வரைக்கும் இந்த ஜெட் பேக்கெட் பெரிய அளவுல சக்சஸ் ஆகல. அடுத்தது டயட் ட்ரிங்க். ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஏகப்பட்ட ட்ரிங்குகள் வந்துகிட்டே தான் இருக்கு. 1960ல மீட்டர்கள் டயட் ட்ரிங்க்ங்கற இந்த டயட் ட்ரிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. இத குடிச்சா ஸ்லிம் ஆயிடுவோம்னு ஏகப்பட்ட பேர் இந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சாங்க. ஆனா போக போக தான் இப்படி தவறான முறையில உடம்பு குறைக்கிறது உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சு இந்த ட்ரிங்க்ஸை விக்கிறத நிறுத்தினாங்க. இதுக்கப்புறம் உடம்பு குறைக்கிறதுக்காக டிசைனா வைப்ரேஷன் மிஷின்களை அறிமுகப்படுத்தினாங்க. எதுவுமே பண்ணாம சும்மா இந்த மாதிரி வைப்ரேஷன் மூலமாவே உடம்பு குறைச்சிடலாம்னு நம்பி பொதுமக்களும் இந்த பொருட்கள்
பொருட்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்தினாங்க. இதுல இந்த சூனா ட்ரவுசர் எல்லாம் ரொம்பவே காமெடியான ஒரு ப்ராடக்ட். இதெல்லாம் உடம்பு குறைக்கும்னு நம்பி நிறைய பேர் இதையும் வாங்கி ஏமாந்தாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு தான் இதெல்லாம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ப்ராடக்ட்ங்கிறது தெரிஞ்சுச்சு. அடுத்தது ஆன் ஆஃப் பாக்ஸ். 1960ல ஆன் ஆஃப்ங்கிற இந்த பாக்ஸ்கள் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதாவது இதுல இருக்கிற ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணா உள்ள இருக்கிற மோட்டார் வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு போயிடும். முதல்ல இத பார்க்க காமெடியாவும் வித்தியாசமும் இருந்ததுனால நிறைய பேர் இந்த பாக்ஸை வாங்குனாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே இதனால எந்த யூஸும் இல்லாததுனாலயும் இது போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டதுனாலயும் இந்த பாக்ஸும் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர். கால்குலேட்டர்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி 1960கள்ல எண்களை கூட்டவும் கழிக்கவும் இந்த ஆடிங் மிஷினை தான் பயன்படுத்தினாங்க. நிறைய நம்பர்களை கூட்டுறதுக்கும் அதோடைய டோட்டல்களை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் இந்த ஆடிங் மிஷின்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா 1970ல காம்பாக்ட் எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ஸ் வந்த உடனே இந்த ஆடிங் மிஷின் காணாம போயிடுச்சு. எல்லாருமே கால்குலேட்டர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் வந்ததுக்கு அப்புறம் இந்த கால்குலேட்டர்களும் காணாம போயிடுச்சு. அடுத்தது டிவி ரிமோட். இப்ப டிவில இருந்து ஃபேன் வரைக்கும் ரிமோட்ங்கிறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனா 1960ல ஜெனித் ஸ்பேஸ் கமெண்ட் ரிமோட்ங்கிற பேர்ல டிவிக்கு தான் முதல்ல இந்த ரிமோட்டை அறிமுகப்படுத்தினாங்க. முதல்ல வந்த ரிமோட்ல வெறும் இந்த 3 பட்டன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 4 பட்டனா மாறுச்சு. ஆனா போக போக ரிமோட் எல்லாம் ரொம்பவே சாதாரண விஷயமா மாறிடுச்சு. அடுத்தது பேஜ் பாய். மொபைல் எல்லாம் வரதுக்கு முன்னாடி 1964ல மோட்டோரோலா நிறுவனம் தான் இந்த பேஜ் பாயை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இது ஒரு வாக்கி டாக்கி மாதிரி குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். ஆனா இது வந்த டைம்ல டெலிபோன்களையே மக்கள் அதிகமா பயன்படுத்தினதுனால இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஓல்டு ஃப்ரிட்ஜ். இப்ப ஃப்ரிட்ஜே இல்லாத வீடே இல்ல. ஆனா 1960ல கெல்வினாட்டோர் ஃபுட் அரோமாங்கிற நிறுவனம் தான் வீட்டுக்கான ஃப்ரிட்ஜ்களை அறிமுகப்படுத்தினாங்க. ரிலீஸ் பண்ண டைம்ல இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ப்ராடக்ட். ஏன்னா அந்த டைம்ல இதுக்கு ரொம்பவே மெயின்டெனன்ஸ் அதிகம். கரண்ட்டும் அடிக்கடி கட் ஆகுறதுனால ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பொருட்கள் எல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஃப்ரிட்ஜை அறிமுகப்படுத்தின டைம்ல ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு. ஓகே வியூவர்ஸ், நீங்க யாரெல்லாம் பழைய மாடல் டெலிபோன், எஃப்எம் ரேடியோ, கால்குலேட்டர்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.